ஆமென். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி 57 நிமிடங்கள். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரே பரிசுத்தாவியானவர் தாமே நிலைத்து வழி நடத்துவாராக. கர்த்தர் அவருக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை கர்த்தர் அவருக்கு கூடாக எடுத்து வர பரிசுத்தாவியானவர் வழி நடத்துவாராக, உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் இந்த ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ் லோட் பாஸ்டர். Praise the Lord. ஆமென். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், மாலை வணக்கங்களை கூறுகிறோம், கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். Amen. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதை விசுவாசித்து நாங்கள் அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதே பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அப்படியாய் விசுவாசிப்போம். உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படிக்கு அநேக காரியங்களை இந்த வானொலி கூடாக நாங்கள் கேட்டு வருகிறோம். ஆகவே இன்றைய நாளிலும் அநேக காரியங்களை, அநேக சத்தியங்களை அறிய போகிறோம். ஒரு விசை தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை நம்மை விடுவிக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும், பூரணம் உள்ளவர்களாய் மாற்றட்டும். என்னுடைய வார்த்தையை கேட்டபடியினால் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று யோவானிலே நீர் சொன்னது போல உம்முடைய வார்த்தை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை சுத்திகரிக்கட்டும், விடுதலையாக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும், கட்டட்டும், நாட்டட்டும், எழுந்து பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் எடுப்போம், வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்கள் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பயத்தை கொடுக்கவில்லை. எதை குறித்தாவது நாங்கள் பயப்படுவோமானால் அந்த பயம் தேவனிடத்தில் இருந்து வந்தது அல்ல, அல்லது தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இருப்போமானால் நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலர்களோடு இயேசு கிறிஸ்து படகில் சென்ற பொழுது அங்கே பெரிய காற்றுக்கள், அலைகள் வந்த பொழுது அவர்கள் பயந்து, நாங்கள் மடிகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் தேவனை குறித்து சரியான அறிவு அவர்களுக்கு இருக்கவில்லை. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இருப்பது எது என்பதை அறியாமல் இருந்தபடினால், தேவனை சரியாக உணராமல் இருந்தபடினால், தேவனோடு கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லே அவர்கள் இல்லாதபடியினால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் மடிகிறோம், நாங்கள் அழிகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். ஆனால் இப்படியெல்லாம் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாங்கள் பயத்துக்கு இடம் கொடுக்கிறோம். இந்த பயத்தை கொண்டு வருவது சத்துரு. போராட்டங்களை கொண்டு வந்து, பயங்களை கொண்டு வந்து, தவறான முடிவுகளை எடுக்க வைப்பது, தவறாய் ஜெபிக்க வைப்பது, இவைகளெல்லாம் சத்துருவினுடைய கிரிகை. ஆகவே இதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே பல முறை அவர்கள் பயத்துக்கு இடம் கொடுத்தார்கள். அங்கே பார்க்கிறோம், பேதுரு என்ன செய்கிறான்? வார்த்தையை விசுவாசிக்கிறான். கடலிலே நடக்க நீர் எனக்கு அனுமதி கொடும் என்று சொல்லி கேட்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடந்து வா என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு சில அடிகளை விசுவாசத்தோடு வைக்கிறான், நடக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு மறுபடியும் அங்கே வந்த புயலை பார்த்து அவன் பயந்ததினால் அவன் மறுபடியும் தண்ணிக்குள்ளே அமுழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பயம் என்ன செய்கிறது? அவவிசுவாசத்தை இல்லாமல் பண்ணுகிறது. அவவிசுவாசத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே மிக முக்கியம்,
நாங்கள் எதை குறித்தும் இயேசு எங்கெல்லாம் வந்தாரோ அல்லது அஹ், தேவ தூதர்கள் எங்கெல்லாம் வந்தார்களோ முதலாவது அவர்கள் சொன்ன வார்த்தை பயப்படாதிருங்கள். நீங்கள் தேசங்களை பிடிக்க போகும் பொழுது அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர்களோடு தேவன் அல்ல, அவர்களோடு பிசாசு கிரியை செய்கிறான், ஆனால் நான் உங்களோடு இருக்கிறேன், ஆகவே பயப்படாதிருங்கள். எல்லாரும் என்ன செய்தார்கள்? கோலியாத்தை பார்த்து பயந்தார்கள், ஆனால் தாவீது பயப்படவில்லை. ஆகவே அவன் மேற்கொண்டான். பயந்தவர்கள் மேற்கொள்ள முடியவில்லை. அப்ப வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், யுத்தத்துக்கு புறப்பட்டு வருவார்கள், தேவன் சொல்வார், இங்கே பயந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்கள். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். தேவனுடைய வசனத்தை என்ன செய்யவில்லை? நம்பவில்லை. தேவனை நம்பவில்லை, அவருடைய வசனத்தை நம்பவில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ஆகவே எதுவும் நம்மை அசைக்க முடியாது, எதுவும் நம்மை தொட முடியாது என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் பயத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். கவனியுங்கள், ஈவன் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட பொழுது அங்கே பார்க்கிறோம், அப்போ சிலர்கள் எல்லாம் பயந்து போய், ஈவன் பேதுருவை பார்க்கிறோம், அவரை அறியேன் என்று என்ன செய்கிறான்? மறுதலிக்கிறான் என்று பார்க்கிறோம். என்னத்தினால்? பயத்தினால். ஆகவே பிசாசனுடைய பெரிய தந்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை கொண்டு வருவது. அது ஃபைனான்ஸா இருக்கலாம், அது வருத்தங்களா இருக்கலாம், இல்ல பெரிதான சேலஞ்சா இருக்கலாம். இவற்றை கொண்டு வந்து நமக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது பிசாசின் திட்டம். ஆனால் ஏன் நமக்குள்ளே பயம் வருகிறது என்று சொன்னால், தேவனை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளவில்லை. கவனிங்கள், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும், அப்ப நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் இதை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இவற்றுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே வல்லமையை தாரும், ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை தாரும், ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும், இப்படியெல்லாம் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனால் கொடுக்கப்பட்டதை தாரும் 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 என்று கேட்போமானால் அது கடைசி வரையும் கிடைக்காது. ஏனென்றால் கொடுக்கப்பட்டாயிற்று என்று விசுவாசித்து செயல்படும் பொழுதுதான் அவைகள் நமக்குள்ளே நம்மூடாக கிரிகை நடப்பிக்கும். இப்ப இன்றைக்கு ஒருவர் உங்களை வந்து ஒரு கம்பெனியினுடைய டிரெக்டராக நியமித்தால், நாம் டிரெக்டருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் என்ன, வல்லமைகள் என்ன என்பதை அறியாவிட்டால், நாங்கள் ஒவ்வொரு நாளும் போன் அடிச்சு ஓனர்கிட்ட என்ன செய்வோம்? எனக்கு அதிகாரத்தை தருவீரா, வல்லமையை தருவீரா, நான் ஒருத்தனை ஹயர் பண்ணலாமா, ஒருத்தனை ஃபயர் பண்ணலாமா, நான் என்ன செய்யலாம், ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு எனக்கு என்ன செய்யறேன் தெரியல என்று சொல்வோமானால் நாங்கள் டிரெக்டரா இருக்க தகுதியற்றவர்கள். ஏனென்றால் நான் டிரெக்டரா எந்த கம்பெனிக்கு எந்த செகண்ட்ல நான் டிரெக்டரா வாரேனோ அந்த செகண்டே அந்த கம்பெனியிலே சகலத்தையும் செய்யத்தக்கதாய் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆகவே அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டுமே அல்லாமல், நான் ஓனருக்கு டெலிபோன் பண்ணி நான் இதை செய்யலாமா, ஒரு ஆளை கய பண்ணலாமா, ஒரு ஆளை பய பண்ணலாமா என்று நான் கேட்பேனானால் அவர் என்ன நினைப்பார் என்னை குறித்து? தவறான ஒரு ஆளை என்ன செய்யிட்டோம், நாம டிரெக்டர் ஆக்கி விட்டோமே என்று கவலைப்படுவாரே அல்லாமல் அவரால் எதுவும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் எல்லா அதிகாரமும் வல்லமையும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாய். அப்ப அதை விசுவாசிக்காவிட்டால், இந்த பதவிக்கு எப்பேற்பட்ட அதிகாரம், எப்பேற்பட்ட வல்லமை இருக்கிறது என்பதை அறியாவிட்டால், தெரியாவிட்டால், ஈவன் அங்க வேலை செய்யற எம்ப்ளாயி கூட என்ன செய்வார்? சிஇஓவை விரட்டுவார். உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? உனக்கு விரோதமா சட்டத்தை போடுவன், உனக்கு விரோதமா கேஸ போடுவன், உன்னை உள்ள தள்ளுவன் என்றெல்லாம் அவர் என்ன செய்வார்? விரட்டுவார். வேலைக்காரன், ஏய் ஸ்டாஃப், நீ வந்து இந்த வேலையை சரியாச்சுல, இதெல்லாம் நீ என்னட்ட பேசக்கூடாது, நான் நினைச்சதான் இங்கே செய்வேன் என்று அவனால் விரட்ட முடியும். ஏனென்றால் அந்த அதிகாரிக்கு அல்லது அந்த டிரெக்டருக்கு தான் யார் என்று தெரியாதபடியினால், தனக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியாதபடியினால், அங்கே தீயவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? இவரை விரட்டி அவர்கள் ராஜாக்களாய் இருப்பார்கள், இவர் அவர்களுக்கு வேலைக்காரனா இருக்க வேண்டி வரும்.
எப்பொழுது என்று சொன்னால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் என்ன, வல்லமை என்பதை அறியாமல் இருக்கும் பொழுது. அப்ப அறிய வேண்டியது அவசியம். நான் தேவனுடைய பிள்ளையாய் ஆக்கப்பட்டிருப்பேனானால் தேவன் எனக்கு சகல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். பயத்தை அவர் கொடுக்கவில்லை. எந்த காரியத்தை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் அவருடைய அன்பினால் பூரணமாக்கி இருக்கிறபடினால் நான் எதை குறித்தும் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கவனிங்கள், பலமும் அன்பும் தேவனுடைய அன்பை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் சில வார்த்தைகளிலே வாசிக்கிறோம், அவருடைய அன்பை எங்களுடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அன்பும் தெளிந்த புத்தியும் என்று சொன்னால் ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஆமென். தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுப்பாரல்ல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகத்துக்குள்ளே வருகிறோமோ, அன்றைக்கு நமக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமென். ஆனால் இதற்காக நாங்கள் பல வருஷமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எதையும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் போல நம்மை எண்ணிக்கொள்ளுகிறோம். அப்ப விசுவாசம் தான் கிரியை செய்கிறது. நாங்கள் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். இன்னும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 யோவான் 4 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். அப்ப கவனியுங்கள், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அறிந்து விசுவாசிக்கிறோம். அப்ப அறியாவிட்டால் நாம் விசுவாசிக்க முடியாது. அப்ப வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது குறிப்பாக புதிய ஏற்பாட்டை வாசியுங்கள். ஏனென்றால் அங்கேதான் தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி, அல்லது இன்னொரு விதத்திலே சொன்னால் அவர்கள் நியாய பிரமாணத்தை தெரிந்து கொண்டார்கள். ஒருவேளை நீங்க கேட்கலாம், எங்கே தெரிந்து கொண்டார்கள் என்று. ஏதேன் தோட்டத்திலே தெரிந்து கொண்டார்கள். ஒரு கனி இருக்கிறது, அந்த அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டால் நன்மை தீன்மை அறிகிற கனி, அதுதான் நியாயப்பிரமாணம். அது என்ன? நன்மையை நான் அறிந்து கொள்வேன், தீன்மையை நான் அறிந்து கொள்வேன். நான் என்ன செய்வேன்? அதை கேட்ட பிரகாரமாய், என்னுடைய அறிவுக்கேற்ற பிரகாரமாய் நான் என்னுடைய சுய புத்தியை பாவித்து நான் நடந்து கொள்வேன். இந்த அறிவு என்னை நடத்தும் என்று நியாய பிரமாணத்தை அவர்கள் பின்னாடி ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏதேன் தோட்டத்திலேயே ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு விருட்சம், ஒரு மரம் கனி நியாய பிரமாணம், இன்னொரு மரத்தின் கனி அது இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை ஆள வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும் என்று அந்த கனியை அவர்கள் புசிக்காமல், இயேசு கிறிஸ்து என்னும் கனியை புசிக்காமல், தேவன் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அந்த ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற கனியை புசிக்காமல், தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி, சுய சித்தத்தின்படி நன்மை எது தீன்மை என்று அறிந்து நாங்கள் செயல்படுவோம் என்று அங்கே என்ன செய்கிறார்கள்? நியாய பிரமாணத்தை அங்கே அவர்கள் தங்களுக்கு என்று செலக்ட் பண்ணுகிறார்கள். அதனால் தான் தேவன் நியாய பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் அதைத்தான் அவர்கள் செலக்ட் பண்ணினார்கள். தேவன் அவர்களுக்கு முன்பாக நியாய பிரமாணத்தையும் அன்பையும் கிருபையும் வைக்கிறார். ஆனால் அவர்கள் தெரிந்து கொண்டது நியாய பிரமாணத்தை. ஏனென்றால் நியாய பிரமாணம் அவருடைய கையில் இருக்கும் பொழுது பிசாசுக்கு பூரணமாய் அவருடைய வாழ்க்கையிலே பூந்து விளையாட முடியும். ஆகவேதான் பிசாசு என்ன செய்கிறான்? என்கரேஜ் பண்ணுகிறான், இதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது நியாய பிரமாணம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். அதைத்தான் நாங்கள் ஆதியாகமத்திலே என்ன செய்கிறோம்? ஏதேன் தோட்டத்திலே வாசிக்கிறோம். இதை நீங்கள் உண்பீர்களானால் உங்களுக்கு மரணம் வரும். இதை எந்த நாள் சாப்பிடுகிறீர்களோ அந்த நாள் முதல் கொண்டு உங்களை மரணம் ஆண்டு கொள்ளும். ஆகவே மிக முக்கியம்,
இது தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. நியாயப்பிரமாணத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். எங்களுடைய சுய அறிவின்படி, நாங்கள் அறிந்து, நாங்கள் நன்மை செய்து, எங்களுடைய சுய கிரிகையினால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் வாழுவோம். எங்களுடைய சுய கிரியை நம்மை ஆளுகை செய்யட்டும். ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து. அவரை நாங்கள் உட்கொண்டிருந்தால், அவரை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருந்தால், அவர் நமக்கு தேவனாயிருந்தால், எங்களுடைய வாழ்க்கை எவர்லாஸ்டிங் லைஃப். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அதைத்தான் மறுபடியும் என்ன செய்யப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்துவே. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இப்பொழுது நாங்கள் உட்கொள்ளுகிறோம். அதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கிறது? நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களை கவனியுங்கள். நியாயப்பிரமாணத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆகவே தேவன் அதை கொடுத்தார். தேவன் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாய் நம்மை நடத்த சித்தமாய் இருக்கும் பொழுது, ராஜாக்கள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். எங்களுடைய மூதாதையர்கள் கேட்டார்கள். ஆகவே தேவனுக்கு எந்த சாய்ஸும் இல்லை. நாங்கள் கேட்டதை கொடுத்தார். அதே போலத்தான் ஏதேன் தோட்டத்திலும் தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருந்தும், நான் உங்களை ஆளுகை செய்யும்படி நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, அவர்கள் அதற்கு ஒப்பு கொடுக்காமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு தெரிந்து கொண்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி என்னுடைய கிரியையின்படி எனக்கு செய்யும் என்பதுதான் நியாயப்பிரமாணம். ஆகவேதான் அவர்களை அவர் என்ன செய்கிறார்? ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். ஏனென்று சொன்னால், என்னுடைய கிரியையின்படி எனக்கு செய்யும் என்று சொல்லும் பொழுது, ஏதேன் தோட்டம் தேவனுடைய கிரிகையினால் உருவாக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்து தகுதியற்றவர்களாய் என்ன செய்யப்படுகிறார்கள்? வனாந்தரத்துக்கு போக இருந்தது. ஏனென்றால் ஏதேன் தோட்டம் தேவனுடைய கிரிகை, தேவனுடைய ஆசீர்வாதம். ஆனால் நாங்கள் எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வோம். எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் வாழுவோம். எங்களுடைய கிரிகை எங்களை நடத்தட்டும் என்று நம்முடைய கிரியை நம்பி நாம் அதற்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனோம். இன்றைய நாளிலும் அநேகர் நாங்கள் அப்படி நினைக்கிறோம். நாங்கள் எங்களுடைய கிரிகையினால் தேவனை பிரியப்படுத்துவோம். எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் நீதிமான்களாக ஆகுவோம். எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் செயல்படுகிறபடியினால் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அநேக வேளைகளிலே நம்மை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் அவர் செய்து முடித்தபடியினால், எனக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்தபடியினால், அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறபடியினால், அவருடையதெல்லாம் எனக்கு சொந்தமாய் இருக்கிறது என்ற சிந்தையோடு நாங்கள் அவருடைய அன்பை நம்பி வருவோமானால், அந்த அன்பின் நிமித்தம் நாங்கள் நிச்சயமா ரீஸ்டோர் பண்ணப்படுவோம். கவனியங்கள், இளைய குமாரன் அந்த அன்பை நம்பி தான் வந்தான். லூக்கா 15 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்து மரணத்துக்கு சமீபமா இருக்கும் பொழுது, அப்ப கவனிங்க, அவனுடைய கிரியை நம்பி ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்தில் பெற்றிருந்த பொழுதிலும், நான் போய் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் சம்பாதித்து நான் பெரிய ஆளா வந்து நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய சுயக்கிரியை நம்பி தகப்பனை விட்டு வெளியேறி போனதினால் எல்லாவற்றையும் இழந்து மரணம் அவனை மேற்கொள்ள சமீபமாயிருந்தது. அப்ப தேவனை விட்டு விட்டு நாங்கள் எப்பொழுது எங்களுடைய கிரியை நம்பி போகிறோமோ அங்கே மரணம் வருகிறது. அதை இளையகுமாருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆனால் கவனியுங்கள், எந்த நிமிஷம் இளையகுமார் தேவனுடைய தகப்பனுடைய அன்பு எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு உண்மையானது என்றதை தியானித்தானோ சிந்தித்தானோ, அந்த செக்கனே அந்த நினைவுகள் என்ன செய்த அவனை தூக்கி கொண்டு வந்து எல்லாவற்றையும்
பிள்ளைக்குரிய சகலத்தையும் பெற்றுக்கொள்ள வைத்தது. ஹalleluya. அப்ப இன்றைய நாளிலும் நாங்கள் எங்களுடைய கிரியை மறந்து அவருடைய அன்பை தியானிப்போமானால் அந்த அன்பு நம்மை தூக்கி கொண்டு வந்து எல்லா நன்மை, எல்லா மேன்மை, எல்லா விதமான சுகம், விடுதலையை பெற்றுக்கொள்ள வைக்கிறது. ஹalleluya. கவனியுங்கள், தேவன் 1 யோவான் 4:16 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து, அப்ப மறுபடியும் மறுபடியும் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை நாங்கள் தியானிக்க வேண்டும். விசுவாசிக்கிறோமோ, அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கவனிங்கள், இந்த வசனம் மிக மிக முக்கியம். அன்பாகவும் இருக்கிறார் அல்ல, அவர் கோபமாகவும் இருப்பார், அன்பாகவும் இருப்பார், தண்டிக்கிறவராகவும் இருப்பார். அப்படி அல்ல, அன்பாகவே என்றால் அப்படி மாத்திரமே. அவர் ஒளியாகவும் இருப்பார், இருளாகவும் இருப்பார் என்று அல்ல. அன்பாகவே என்றால் அதற்கு மேல வார்த்தை அல்ல. அப்ப அவருடைய ஒரே ஒரு குணாதிசயம் என்னென்று சொன்னால் அன்பு மாத்திரமே. அவர் 100% செயல்படுவது அன்பினால் மாத்திரமே. ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன். கவனிங்க, அப்ப தேவன் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார், எவ்வளவாய் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை சுமந்து, நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அவமானங்களை ஏற்றுக்கொண்டு, இப்படியெல்லாம் அவருடைய அன்பை தியானிக்கும் பொழுது அந்த அன்பிலே என்ன செய்கிறோமாம்? அன்பில் நிலைத்திருக்கிறவன், அவருடைய அன்பை அறிந்து அதை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவன் என்ன செய்கிறான்? தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்ப தேவனை விட்டு அப்பப்ப அங்கங்க வெளியால போய் ஒருவர் வருவாரானால் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளவில்லை, சரியாக தெளிவாக தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தமாம். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக, நியாய தீர்ப்பு நாளிலே நான் நியாயம் தீர்க்கப்பட மாட்டேன், அதாவது நரகத்துக்கு போகும்படி நியாய தீர்க்கப்பட மாட்டேன். ஏனென்றால் அவர் அன்பின் நிமித்தம், அவர் என் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் என்னை முற்றுமாய் கழுவி என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று நான் அவருடைய அன்பை நம்பி வந்து விசுவாசிக்க வேண்டும். அப்ப நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அவருடைய அன்பு என்ன செய்யுதாம்? நம்மை மேற்கொண்டு நடத்துகிறது, பூரணமாய் நடத்துகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். எப்பெல்லாம் நாங்கள் அன்பிலே அதிகமா, தேவ அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அவர் இருக்கிற பிரகாரமாகவே, இயேசு இந்த உலகத்திலே இருந்த பிரகாரமாகவே நாமும் இந்த பூமியிலே இருப்போம். கவனியுங்கள், அவர் இருந்த என்று சொல்லப்படவில்லை, இருக்கிற பிரகாரமாகவே. அப்ப இப்பொழுதும் அவர் எப்படி இருந்தாரோ பூமியிலே, அப்படித்தான் நம்ம மத்தியிலே இப்பொழுதும் இருக்கிறார். எந்த மாற்றமும் இல்லை. அப்ப அப்படியே நாமும் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அவரை போலவே நம்மை இந்த பூமியிலே மாற்றி இருக்கிறார், வாழ வைக்கிறார். ஆமென். அன்பிலே பயம் இல்லை. கவனியுங்கள், பயத்தை எப்படி நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்றால் அன்பிலே பயம் இல்லை. முதலாவது, தேவனுடைய அன்பை அறிந்திருந்தோமானால் எதை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நிறைய பிரச்சனை வருவதற்கு காரணம் தேவ அன்பை அறிந்து கொள்ளவில்லை. என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை இப்படி போகுது, நம்முடைய வாழ்க்கை அப்படி போகுது, நாங்க இதை செய்ய வேண்டியிருக்கு, அதை செய்ய வேண்டியிருக்கு, அப்படி தடுக்க வேண்டியிருக்கு, இப்படி பாதுகாக்க வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் நாங்கள் சுயத்தில் இறங்கி செயல்படுகிறபடியினால் அவரை முழுமையாய் நம்பவில்லை என்று அர்த்தம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார், ஆகவே நான் பூரணமாயிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் பூரணமாயிருக்கிறது, என்னுடைய பைனான்ஸ் பூரணமாயிருக்கிறது, என்னுடைய சரீரம் பூரணமாயிருக்கிறது என்று நான் விசுவாசித்தால் நான் சுய கிரிகைகள் செய்ய மாட்டேன். அதை தடுத்து நிறுத்துறது, இதை தடுத்து நிறுத்துறது, அங்க என்ன செய்யறது?
இப்படி பேசுறது இங்க, அப்படி பேசுறது இப்படியெல்லாம் நான் செயல்பட மாட்டேன். அன்பிலே பயம் இல்லை. ஆமென். ஊழியத்துல கூட நிறைய பயங்கள். அவன் தூக்கிட்டு ஓடிடுவானோ, இவன் தூக்கிட்டு ஓடிடுவானோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, நிறைய பயம். ஆனால் அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், அப்போஸ்தலர்கள் போட்டிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையாய் தேவனுடைய அன்பை அறிந்திருப்பார்களானால், இந்த காற்றுகளும் புயல்களும் வந்த பொழுது பயப்பட்டு இருக்க மாட்டார். ஏனென்றால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் வருவது, எழும்புவது எது என்று விசுவாசித்திருப்பார்கள். தேவன் ஒருபொழுதும் நம்மை அழிய விடமாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. ஆகவே நிச்சயமாய் உயிரோடு கூட, பாதுகாப்போடு கூட அக்கறைக்கு நிச்சயமாய் போவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கும். அவர் எங்களை நேசிக்கிறார். நாங்கள் அழிவது அவருக்கு சித்தமல்ல. அதனாலே நம்மை அழிவுக்கு ஒரு பொழுதும் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று அவருடைய அன்பை தியானித்திருந்தால் அவர்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அப்ப அன்பில் பூரணப்படாதவன் அல்லது அன்பை பூரணமாய் உணராதவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை பூரணமாய் உணராதவன், அறிந்து உணராதவன், அறிந்து விசுவாசிக்காதவனுடைய வாழ்க்கையில தான் பயம் கிரியை செய்யும். பூரண அன்பு, அவருடைய பூரண அன்பை நாங்கள் அறிந்து கொள்வோமானால், விசுவாசிப்போமானால், அது என்ன செய்தாம்? பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. அப்ப வேதனை எங்க இருந்து வருது? ஐயோ ஆண்டவரே எனக்கு வேதனை, ஐயோ ஆண்டவரே எனக்கு துன்பம். வேதனை எங்கே இருந்து வருதென்றால் அவருடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. அன்பை அறிந்து கொள்வோமானால் அது பயங்கரமான ஒரு வல்லமை. அது என்ன செய்தாம்? எல்லா விதமான பயத்தையும் நிர்மூலமாக்கி பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிறதாம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய அன்பை, இந்த வேதத்தை படிக்கும் பொழுது தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதையே நாங்கள் அனுதினமும் ஆராய வேண்டும். தேவனுடைய அன்பை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானால் புதிய ஏற்பாடு தான் அதற்கு பெஸ்ட். ஆகவே புதிய ஏற்பாட்டை அடிக்கடி என்ன செய்ய வேண்டியிருக்கு? முழுமையாக தியானிக்க வேண்டி இருக்கிறது. ஆமென். அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம். கவனியுங்கள், நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அவர் நம்மை அன்பு கூறவில்லை. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால், அந்த அன்பை நாங்கள் உணர்ந்தபடியினால், அறிந்தபடியினால் ஆட்டோமேட்டிக்காக அவர் மேல் அன்பு கூறுகிறோம். ஆமென். அப்ப அவர் மேல அன்பு கூறணும் என்றா கூட முதலாவது அவர் எவ்வளவாய் என் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதை நான் அறிய 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 அறியத்தான் அவர் மேல் நான் அதிகமாக அன்பு கொள்ள முடியும். அல்லேலூயா. இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட வாழ்க்கையில கூட நீங்கள் பார்க்கலாம். கணவனோ மனைவியோ எவ்வளவா என்னுடைய கணவன் நேசிக்கிறார் அல்லது எவ்வளவா என்னுடைய மனைவி நேசிக்கிறார் என்பதை அறிய அறிய அறியத்தான் அவர்களுக்குள்ளே அன்பு பெருகும். ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, தேவனை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படி, அவருடைய அன்பை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படி என்ன செய்வோம்? நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். வர்ற நாட்களிலே நாங்கள் தொடர்ந்து, ஏனென்றால் இன்னும் ஒரு 4 நிமிடம் இருக்கிறது. நான் பயம், ஜோபுவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஜோபுக்கு அழிவு வருகிறது. ஆனால் ஜோபுவை தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. பிசாசனிடத்திலே ஒப்பு கொடுக்கவில்லை. சோதிக்கும்படி ஒப்பு கொடுக்கவில்லை. இவைகளை எல்லாம் நாங்கள் தவறாய் புரிந்திருக்கிறோம். ஆனால் ஜோபுவோ பிசாசினிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். யோபு 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்ப என்னத்தை பார்த்து பயந்தாரோ அதுதான் அவர்களை மேற்கொள்ளும். அவர்களை பயப்பட வைப்பது பிசாசு. ஆகவே நீ பலி செலுத்தாவிட்டால், உன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள், நீ பலி செலுத்து,
உன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்வதனால் நீ உன்னுடைய சொத்துக்கள் அழிய போகிறது, உன்னுடைய பிள்ளைகள் அழிய போகிறார்கள், தேவ கோபாக்கினை வந்து அவர்களை மேற்கொள்ள போகிறது என்று சொல்லி பிசாசு ஜோபனிடத்திலே பேசினபடியினால் ஜோபு இதற்காக பயந்தான். இவைகள் எல்லாம் வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது என்று பிசாசு பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த வார்த்தையை ஜோபு நம்பி என்ன செய்தார்? பயத்தின் நிமித்தம் பலி செலுத்தினாரே அல்லாமல் தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அல்ல. வேதம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நாங்கள் எங்களுடைய சரீரங்களை சுட்டெரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாலும், அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும், அன்பினால் செய்யாவிட்டால், எங்களுடைய சொத்துக்கள் முழுக்க எழுதி கொடுத்தாலும், எங்களுடைய சரீரத்தை எல்லாம் அடிக்கப்படுவதற்கு அல்லது எரிக்கப்படுவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தாலும், அன்பின் நிமித்தம் செய்யாவிட்டால் நமக்கு எந்த பலனும் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே தேவனுக்கு நாங்கள் காணிக்கை செலுத்த வரும் பொழுதோ அல்லது தேவனுக்கென்று நாங்கள் எந்த காரியத்தை செய்ய வரும் பொழுதும் நாங்கள் சுய பிளானோடு, திட்டத்தோடு, நான் காசு கொடுத்தால் ஆசீர்வதிப்பார், நான் ஆராதித்தால் எனக்கு நன்மை செய்வார், இப்படி நான் என்னுடைய சொந்த என்ன சொல்லுகிறது எண்ணங்களோடு வருவேனானால் நான் அன்பின் நிமித்தம், அவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நான் துதிக்காமல், அவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நான் காரியங்களை செய்யாமல், நான் அவரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளும்படி சுயநலத்தின்படி நான் கிரியை செய்யும் பொழுதுதான் அது எனக்கு பிரயோஜனம் அற்றதாய் போகிறது. ஜோபு இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆவதற்காக பலி செலுத்துகிறார். ஆனால் அன்பின் நிமித்தம் செலுத்தாமல் சுயநலத்தின் நிமித்தமும் பயத்தின் நிமித்தமும் செலுத்தினபடியினால் அது அவருக்கு பிரயோஜனப்படவில்லை. அன்பின் நிமித்தம் செய்யாவிட்டால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். ஜோபுவை குறித்து ஜோபினுடைய புத்தகத்தை படியுங்கள். ஏனென்றால் வர்ற நாட்களிலே உண்மையிலேயே கர்த்தர் அனுமதித்தாரா அல்லது எப்படி இந்த சம்பவங்கள் நடந்தது என்பதை குறித்து நாங்கள் தியானிப்போம். இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய மேன்மையான மகிமையான உம்முடைய அன்புக்காக ஆழம், அகலம், நீளம், உயரம் அற்ற அளவிட முடியாது அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துவீராக. நமக்கு தெரிந்தது மிக மிக குறைவு. உம்முடைய அன்பை குறித்து நாம் அறிந்திருப்பது மிகவும் குறைவு. இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும். எவ்வளவு வேதனையை சிலுவையிலே பெற்றீர் என்பதை எங்களால் உணரக்கூட முடியாது ஃபாதர். எங்களால் உணரக்கூட முடியாது, ஒரு திங்க் பண்ணி பார்க்க கூட முடியாது. அப்படியான வேதனைகளையும் துன்பங்களையும் பாடுகளையும் நமக்காக அனுபவித்து எங்களை இந்த சகல பாடுகளிலும் இருந்து எங்களை விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி. இன்றைய நாளிலே உம்முடைய விடுதலை மேற்கொள்ளட்டும். இதை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பூரண விடுதலை, சரீரத்திலே, ஆத்துமாவிலே, சிந்தையிலே, கையிட்டு செய்கிற காரியங்களிலே பூரண விடுதலை உண்டாயிருக்கட்டும். உம்முடைய ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கை ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும். மறுபடியும் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், ஏதேனிலே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த வாழ்க்கை, உம்மோடு கூட வாழுகிற வாழ்க்கை, உம்மோடு கூட இருக்கிற அந்த மேன்மையான வாழ்க்கை எங்களை மேற்கொள்ளட்டும். உம்மோடு உறவாடுகிற வாழ்க்கை, உம்முடைய சத்தத்தை கேட்கிற வாழ்க்கை, ஏதேனிலே எப்பொழுதும் நீர் அவர்களோடு பேசினீர் ஆதாமும் வாழும். அப்படி எப்பொழுதும் உம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாய் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறீர். ஆகவே நமக்கு பயம் இல்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். ஆகவே உம்முடைய ஆவி மேற்கொள்ளுவதாக, வெளிப்படுவதாக, எங்களை மகிமை அண்டைக்கு அனுதினமும் அழைத்து செல்வதாக நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைவோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
நிற்க வேண்டும். என்னுடைய மைக் ஆஃபில் இருந்திருக்கிறது. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ்லே இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வசனங்களை விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரை ஒரு குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். திங்கட்கிழமை திரும்பமாக தேவ ஊழியரை சந்திப்போம். அதுவரையும் அதே வேளையிலே பிரசங்க விடத்தில் வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அதே வேளையிலே வார்த்தைகளை கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை போய்க்கிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். நாங்கள் செவ்வாய்க்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். ஆமேன். ஆமென். ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ்லே இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறு ஒலிப்பிலே செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த கர்த்தர் எங்கள் மேல் வைத்த அன்பை எடுத்து வந்தார். அந்த வகையில் அந்த அன்புக்காக நன்றி செலுத்தி கொண்டு, எடுத்து வந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு வேளையிலும் விடைபெறுவோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன். ஆமேன். நாங்கள்